அதாவது ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் தொடர்ச்சியாக கடத்தல் சம்பவமாக இது பல்வேறு கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்றாலும் குறிப்பாக கஞ்சா, வலி நிவாரண மாத்திரை, தங்க கட்டிகள் போன்ற கடத்தல் சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் என்ஆர்ஐ அதிகாரிகள் தொடர்ந்து இதனை பறிமுதல் செய்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு பெரியபட்டம் கடற்பகுதியில் இருந்து இலங்கைக்கு வலி நிவாரண மாத்திரை கடத்தப்பட இருப்பதாக ஒருங்கிணைந்த குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒருங்கிணைந்த குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் திருப்புல்லானி போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது திருப்புல்லானி அருகே ஆனைக்குடி வழியாக வந்த ஒரு டாடா ஏசி வாகனத்தை மறித்து சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் சுமார் 2.37 கோடி ரூபாய் மதிப்பிலான வலி நிவாரண மாத்திரைகளும் சுமார் 11,88,000 வலி நிவாரண மாத்திரை இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து சரக்கு வாகனத்துடன் பறிமுதல் செய்த போலீசார் திருப்புல்லானி காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை அடிப்படையில் தற்போது வாகனத்தை ஓட்டி வந்த நம்பியான வலசையை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரை பிடித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கடத்தல் சம்பவத்தில் பின்புலமாக யார் இருப்பார் என்பது தொடர் விசாரணைக்கு தெரியும். தற்போது வாகன ஓட்டுநர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இங்கிருந்து இலங்கைக்கு கடத்த உதவியது யார், அன்று யார் பெற இருக்கிறார்கள் என்ற கூடுதல் தகவல்கள் தொடர் விசாரணைக்கு தெரியும்.